கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் முத்துசெல்வி. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலியை சேர்ந்த டோனா ஊர். நான் என்னுடைய 15வது வயசில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் கிறிஸ்தவ முறையில் தான் வளர்க்கப்பட்டேன். ஆனாலும் ரட்சிக்கப்பட்டது 15வது வயதில். என்னுடைய அதே வயசுலேயே நான் ஊழியத்திற்கு அழைப்பு பெற்றேன். ரோமர் 10:9 நீ ஏற்றுக்கொள்ளப்படாத எத்தனையோ பேர், கேள்விப்படாத எத்தனையோ பேர் இன்னும் வெளி இடங்களில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல நீ இங்கேருந்து அனுப்பப்படணுங்கிற வசனத்து மூலமாக ஆண்டவர் என் கூட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தார். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோன்னு சொன்னால் அதுக்கு உண்டான நியாயத்திற்பு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆண்டவர் நீதிமொழிகள் மூலமாகவும் அந்த வசனத்துக்கு மூலம் என்னை கடிந்து கொண்டுக்கிட்டே இருந்தார். நான் தட்டி தட்டி கழித்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை விடலை. திரும்பமாக ஆண்டவர் வசனங்கள் மூலமாக பேசி என்னை மிஷினரியாக நீ கண்டிப்பாக இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைச்சிக்கிட்டே இருந்தார். என்னுடைய ஆசையெல்லாம் நான் எப்படியாவது ஸ்போர்ட்ஸில் நான் அத்லெட்டிக்கில் ஃபஸ்ட்டில் இருந்ததுனால நான் எப்படியாவது ஒரு போலீஸ் ஆகணும், அந்த லைனில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை விடுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா நான் அந்த FMBB ஊழியத்துக்கு நான் மிஷினரியாக நான் என்னுடைய 18வது வயசுலேயே நான் சேர்ந்தேன். நான் 3 வருஷமாக அங்கங்கன்ட்டு நான் ஊழியத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறமா 20வது வயசில் நான் யூபிக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பப்பட்டேன். மிஷினரி ட்ரைனிங் சென்டருக்கு நான் அனுப்பப்பட்டேன். 1 வருஷம் முடிச்சுட்டு நான் ஆதிவாசி மக்கள் மத்தியில் வட இந்தியாவில் அனுப்பப்பட்டேன். அது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சந்தாங்கிற இன மக்கள் மத்தியில் நான் அனுப்பப்பட்டேன் என்னுடைய வாலிப வயதில். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமாக நான் ஊழியம் செஞ்சுட்டு ஹாஸ்டல் ஆண்கள் சிறுவர் விடுதியில் நாங்கள் இருந்து பிள்ளைகளோடு சேர்ந்து மொழி படித்து அங்கேயே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு 2005 திருமணம் நடந்தது. அதே இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்துட்டு வந்த ஒரு மிஷினரியை எனக்கு எங்களுடைய தலைவர்கள் காண்பிச்சாங்க. அவங்களும் இதே பகுதி, தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான். அவங்க இங்கே எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட பேசி எங்களுக்கு 2 பேருக்கும் 2005 எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளை தந்தார். 2 பேரும் இப்போ காலேஜ் படிக்கிறாங்க. இப்படியா எங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் 20 வருஷமாக நாங்கள் பயன்பட்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிட்ருக்கிறாரு. என்னுடைய சாட்சியை நான் சொல்லணுன்னா, ஆண்டவர் என்னை பல விதத்தில் என்னை பயன்படுத்தி வர்றாரு. பெண்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், வீடு வீடாக நான் போய் ஆண்கள் கூட நான் பேசி குடிச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட, இன்னும் பலவித பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறவங்க கிட்ட இப்படியா நான் பேசி நான் அவங்களோடு சேர்ந்து என் கணவரோடு சேர்ந்துக்கும் நான் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறக்க முடியாத சாட்சி ஒன்று இப்போது ரீசெண்டாக நடந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 ஜூன் 2ஆம் தேதி நானும் என் இளைய மகனும் வீட்டில் இருந்தோம். நாங்கள் ஜார்க்கண்டில் இருந்தோம். என்னுடைய கணவரும் மூத்த மகனும் இங்கே சென்னையில் இருந்தாங்க. அவன் மூத்த மகன் அவனுடைய காலேஜ் அட்மிஷனுக்காக என் கணவர் அவனோடு இருந்துகிட்டு இருந்தப்போ நான் என் பையன் சின்னவனோட நான் வீட்டில் தனியாக 1 மாதங்கிட்ட இருந்தேன். அப்போது அவனுடைய அட்மிஷன், ஜோசப் சின்னவனுடைய 11th அட்மிஷனுக்காக நான் தனியாக வர்ற நிலைமை ஆயிடுச்சு. அப்போது பிள்ளையை கூட்டிக்கிட்டு நான் ஜூன் 2 நான் கல்கத்தா, ஜார்க்கண்ட்லேருந்து கல்கத்தா அங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இப்போ சந்திராகஞ்சுங்கிற ஒரு பிளேஸ்க்கு நான் அதிலிருந்து நாங்கள் சென்னைக்கு வர்ற ட்ரெயினில் ஏறணும் கோரமண்டல் ட்ரெயின். அந்த கோரமண்டல் ட்ரெயின் ஒரு 3:20 போல் சாயங்காலமாக நாங்கள் 2 பேரும் ஏறினா இது வரைக்கும் அப்பா பிள்ளை நாங்கள் 4 பேரும் எப்போவுமே ஏறினாலும் ஒரே இடத்துலையே எங்களுக்கு சீட்டில் ஒரே கோச்லேயே இடம் கிடைக்கும். ஆனால் அந்த வாட்டி பார்த்து நான் ஒத்தையில் இருக்கிற நேரம் பார்த்து என் பிள்ளைக்கும் எனக்கும் தனித்தனியாக கோச் கிடச்சிருந்து, S3லையும் S4லையும். அது வேறு பயங்கர கூட்டமாக இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் எப்படி தனித்தனியாக இருப்போம், எப்படி இவ்வளோ லக்கேஜை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்த பசங்கக்கிட்ட இல்லை, அந்த எங்கள் 2 சீட்லேயுமே இருந்த ஜென்ஸுங்கக்கிட்ட நான் கேட்டேன், எப்படியாவது நீங்கள் எங்கள் 2 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே அசைஞ்ச மாதிரி இல்லை. அவங்க சொன்னாங்க, உங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக நாங்கள் சீட்டு தந்தோன்னா நாங்கள் ஒரு சீட்டில் 6-7 பேர் நாங்கள் வருவோமே, அது டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில்
தரவே முடியாதுன்ட்டு S3லேயும் S4லேயும் 2 பக்கமும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நைட்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்குள்ளே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். சரி நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல இருங்க, நானும் என் பையனும் மேலே சைடப்பரில் இருந்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 6-7 பசங்களை விட்டுட்டு நான் மேலே பையனோட இருக்கணுன்ட்டு முடிவு பண்ணுறேன். சரி கொஞ்சம் இருட்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக 6:45 7 கிட்ட ஆக போகுது. பாலேஸ்வர் பகுதி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஏறுறாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இவ்வளோ பேர் ஒரு S3ல இப்படி ஒரு ஏறுறீங்களே, உட்கார கூட இடம் முடியலையே, இருக்க முடியலையே, மூச்சு விட கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் திட்டுற மாதிரியே நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு 1/2 hour பொறுத்துக்கோங்க, நாங்கள் இறங்கிடுறோம், பாலேஸ்வர் வந்துடும், அதுக்குள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் கூட பொறுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே இருந்த பசங்களை கீழே இறக்கிட்டு நான் என் பையனோடையே இருந்துக்கிடுறேன்ப்பா, எனக்கு கீழே இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு நான் பையன்கிட்ட போகிறேன். சைடப்பரில் மேலே போய் நான் பையனோட அப்போ தான் உட்காடுறேன். ஒரு 3:20லேருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நான் போய் உட்காடுறேன். பையன் வந்து என்கிட்ட மொபைல் தந்துட்டு என் மடியில் அப்போ தான் படுத்தான். 1/4 மணி நேரம் கூட அவளை 3 ட்ரெயின் ஒன்றா மோதுச்சு. எங்களுக்கு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்னா கேள்விப்பட்டிருக்கிறோமே ஒழிய, நியூஸில் பார்த்துருக்குறோமே ஒழிய, அனுபவத்தில் இதுதான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ஒரு பெரிய ஷாக்கு. அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு ஓலம், அவ்வளோ மக்களும் ஓலம் இடுறாங்க. S3ல நாங்கள் கூட்டம் வேறு பயங்கரமாக இருக்கிறதுனால எல்லாரும் பயங்கரமாக கத்துறோம். நாங்கள் வேறு சைடப்பருங்கிறதுனால எங்கள் ட்ரெயின் வந்து அப்படியே சரியுது. ட்ராக்கை விட்டு வெளியே போயிடுச்சு ட்ரெயின். அவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது ட்ராக்கை விட்டு வெளியே போய். அதுக்கப்புறமா அவ்வளோ வேகமாக கீழே போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ட்ரெயின் நாங்கள் இருந்த பகுதி, நாங்கள் சைடப்பருங்கிறதுனால என் பகுதி தரைக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ட்ரெயின் போய் தரையில் விழும், நாங்கள் சாவோன்னு தெரியும். அப்போ வந்து பையன்கிட்ட சொல்கிறேன், அம்மா நம்ம செத்துருவோம் கண்டிப்பாக, ஏன்னா ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு இவ்வளோ ஸ்பீடாக விழ போய்கிட்டு இருக்குது, நம்ம கண்டிப்பாக செத்துருவோம், அதுக்கு முன்னாடி அப்பாட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது, மரண ஓலம், எல்லாரும் கத்துறோம். பெரிய சத்தம் வேற, எங்கெங்கேயும் இடிபாடு நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுது, யாரெல்லாமோ செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவ்வளோ சத்தத்தில் நாங்கள் வந்து இவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவங்களுக்கு கேட்க வேற மாட்டேங்குது. அவங்க என்னதுன்னு கத்தி கேட்குறாங்க. நான் வந்து நாங்கள் செத்து போயிடுவோம், அவங்க சண்டை நடக்குது போல் ட்ரெயினுக்குள்ளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனை வச்சுட்டு எஸ்வேன்ட்டு பையனும் நானும் கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ட்ரெயின் தலை குப்புற போய்கிட்டு இருக்குது, வேகமாக போயிட்டு இருக்கு. விழ போகிற நேரத்தில் நின்றுடுச்சு. நின்னதும் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி ட்ரெயின் விழலை, அந்த பெட்டி வந்து தரையில் விழலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் மலைச்சு நிற்கிறோம். எல்லாரும் அப்படியே சரிஞ்ச நிலைமையிலே அப்படியே படுத்து கிடக்கிறோம். கீழே உள்ளவங்க என்ன ஆனாங்கன்னு தெரில, ஏன்னா ட்ரெயின் நாங்கள் சைடப்பரில் மேலே இருந்தவங்களே இப்போ கீழே வந்துட்டோம். அப்போ கீழே இருந்தவங்க என்ன நிலைமை ஆனாங்கன்னு தெரில. அப்படியே ட்ரெயின் அப்படியே மடிஞ்சு உள்ளே போயிட்டுன்ட்டு தான் நாங்கள் கடைசியில் பார்த்தோம். அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, ட்ரெயின் நின்றுடுச்சு, உயிர் காப்பாற்றப்பட்டுட்டோம், சாக மாட்டோன்ட்டு தெரிஞ்சிடுச்சு. அப்போ பையன்கிட்ட சொன்னோம், அம்மா நம்ம தப்பிச்சிட்டோம்மா, கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாருமான்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தில் 2 பேரும் நிற்கிறோம். எல்லோரும் மெதுவாக எழும்புறாங்க மேலே. கொஞ்சம் அங்கே நான் எந்த பக்கத்துலேருந்து அப்படியே சரிஞ்சிட்டாங்க. எந்த பக்கத்தில் எவ்வளோ ஜென்ஸ் மேலே சைடில் படுத்துருந்தாங்களோ அவ்வளோ பேரும் அப்படியே சரிஞ்சதில் எனக்கு நேர் வந்துட்டாங்க. ஏன் மேலே ஒரு குறைஞ்சி எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேர் ஜென்ஸ் 6-7 பேருக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ பெரிய வெயிட்டு என் மேலே அவ்வளோ பேர் படுத்துருக்குறாங்க, விழுந்து கிடக்குறாங்க. நான் வந்து பையனை காப்பாற்றிக்கிட்டேன். பையனை அப்படியே கீழே மூடி நான் வந்து அவனுக்கு மூச்சு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணுறேன். ஆனால் எனக்கு தாங்க முடியல, மூச்சு விட கஷ்டப்படணும், எப்படியே செத்துருவோன்ன மாதிரி இப்போ இருக்குது. அப்புறம் அந்த ட்ரெயின் நின்ன உடனே அப்படியே மெதுவாக எல்லோரும் எழும்புறாங்க. இப்போ நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோன்னு தெரியுது. ஒரு பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு காத்திருந்துச்சு. நாங்கள் அப்படியே மெதுவாக எல்லோரும் நடந்து கூட வர முடியாது, எங்கள் ட்ரெயினில் உள்ள அந்த வழியை தேடுறோம், எந்த வழியாக நம்ம வந்தோன்ட்டு தேடுறோம், அந்த வழியே இல்லை.
வாசலே இல்லைன்ன மாதிரி இருக்குது. எப்படியோ ட்ரெயின் வந்து மடங்கி கீழே போயிருந்துச்சு. எங்கள் பெட்டி கிட்டி எதுவுமே நாங்கள் பார்க்கல. செருப்பு கிருப்பு எங்கேயும் இருக்குன்னு தெரியாது. நிறைய பேரை காணவும் இல்லை. அப்புறம் கீழே வெளியில் இறங்கி குதிச்சு தான் வெளியில் விழுந்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது. நாங்கள் நினச்சோம் நாங்கள் காப்பாற்றப்பட்டுட்டோன்ட்டு, பார்த்தா வெளியில் வந்தால் தான் தெரிஞ்சிச்சு நிறைய சாவு. தலை பாதியா, கால் பாதியா, கை பாதியா, எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. கால் இல்லாதவங்கெல்லாம் கத்துறாங்க, தண்ணி வேணும் அது வேணும். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை, ஏன்னா எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் ஆனால் நான் 2 பேரும் பார்க்குறோம், எங்கள் கை கீரல் ஒன்றுமே கிடையாது, கீரலே கிடையாது. அவ்வளவு ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம். 2 பேரும் நாங்கள் வெளில வந்து பார்த்தோம், அவ்வளோ பேர் செத்துருந்துருக்காங்க. மேலே வேற ஒரு பெரிய பெட்டி, ஒரு பெரிய கோச்சு வந்து ஃபுல்லாக மேலே தொங்கிக்கிட்டு இருக்குது. அதில் புகை வேற வர ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் கத்துறாங்க, நீங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிச்சு போயிருங்க, இப்போ தீ எறிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நீ போயிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். வெளியே வந்தோம். அப்புறமா பெட்டி இல்லையே, பிள்ளைக்கு 11th ஸ்டாண்டர்ட் சேக்கணுமே, சர்டிஃபிகேட் எல்லாம் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா, வில்லேஜ் தாத்தா கிட்ட கெஞ்சினேன். அவருக்கு 500 தர்றேன் தாத்தா, நீங்கள் எப்படியாவது எனக்கு பெட்டி எடுத்து வந்துருங்க தாத்தான்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் ஹிந்தியில். அவர் வந்து உதவி செஞ்சார். எல்லாம் பயந்தாங்க, யாருமே உள்ளே போகலை. ஏன்னா எப்போ இனிமேல் விழுந்து சரிஞ்சு விழுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. தாத்தாட்ட சொன்னேன், தாத்தா எங்கள் சின்ன பிள்ளை அதனால பயப்படுறான், நீங்கள் போங்கன்னு. அப்புறம் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், ஒரு பெட்டியை இழுத்துட்டு வந்து தந்தார். நாங்கள் ஒன்றுமே இழக்கலை. ஆண்டவர் கிருபையினால எங்களை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா அங்கேருந்து 4 hours கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம். அந்த பாகாதாகா அப்படிங்கிற ஒரு பஜாரில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் எஃப்எம்பிபி ஒரு ஸ்பான்சர், அங்கே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கிறாரு, தமிழ்காரர் தான் அவர், ஒடிசாவில் வச்சுருக்கிறாரு. அதில் வந்து எங்களை நைட்டில் 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 11லேருந்து 4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் நைட்டில் போய் சேர்ந்து காலையில் எழும்பி 2 பேரும் அவ்வளோ ஆச்சரியமாக நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டோம். அப்புறம் நியூஸில் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு நிறைய சாவு நடந்திருக்குன்ட்டு. ஆண்டவர் எங்களை காப்பாற்றினதை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் எங்கூட பேசினார். எஸ்ரா 9-8வது வசனத்து மூலமாக ஆண்டவர் என் கூட அந்த காலையிலேயே பேசினார். அதில் சொல்லியிருந்து, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் பெரிய என் கண்களை திறந்தார். அவர் இவ்வளோ பேர் சாவுறப்போ என்னையும் என் பிள்ளையும் உயிரையும் காப்பாற்றுறதுக்கு அவருக்கு கொஞ்ச நேரம் கிடச்சிருக்கு. அது எதுக்காக எங்களை காப்பாற்றினார் அப்படின்னா, எங்களுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு. நாங்கள் இந்த பாலடைஞ்ச அந்த பகுதியில் கட்டுறதுக்குன்னு ஊழியத்தை எங்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அது இன்னும் நிறைவேறி முடியலை. அது நிறைவேற்றுறதுக்காக உயிரை தந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் செஞ்சு முடிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிச்சயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பையனோடு பேசணும். அவனும் சொன்னான், அம்மா இனிமேல் என் லைஃப்பில் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா, நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேம்மா. ஆண்டவர் என் உயிரை காப்பாற்றி தந்திருக்கிறாரு இந்த 15வது வயசில் 16 வயசில். அதனால நான் என் லைஃப் ஃபுல்லாக நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேன்ட்டு அவனும் நானும் மாற்றி ஜெபம் பண்ணி நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம். ஆண்டவர் இப்படியே எங்களை வந்து சாட்சியாக வச்சுருக்கிறாரு. இது வரைக்கும் நாங்கள் நினச்சி பார்க்குறோம் ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை. இது வரைக்கும் ஆண்டவர் எங்களை அந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி வர்ற காரியங்கள், அதுக்கப்புறமா ஆண்டவருடைய சித்தம் வந்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறதுனால அதை நிறைவேற்றுறதுக்காக அவர் எங்களை இது வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வர்ற காரியங்கள் எல்லாத்தையும் நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.